எப்படி? நீங்கள் 28 விழுக்காடு வரி எடுத்தீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு வேலைக்கு செல்கிறேன். 100 ரூபாய் தான் சம்பளம். 40 ரூபாய் கமிஷன் போக 60 ரூபாய் தான் என் கைக்கு வருகிறது. நான் 1 கிலோ பருப்பு வாங்குகிறேன். அதற்கு என்ன வரி கட்டுகிறேனோ அதைத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அதானியும் அம்பானியும் கட்டுகிறார்கள். எப்படி இருக்கு பாரு, ஒரே வரிதான். நான் உப்புக்கு எவ்வளவு கட்டணும், அரிசிக்கு எவ்வளவு கட்டணும், பருப்புக்கு எவ்வளவு கட்டணும், எண்ணெய்க்கு எவ்வளவு கட்டணும், பர்பஸுக்கு எவ்வளவு கட்டணும், அதே வரியைத்தான் இந்தியாவின் முதன்மை பணக்காரர்களும் கட்டுகிறார். இதெல்லாம் ஒரு தலைவனால் சிந்திப்பானா? பிள்ளைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி. அந்த 3 விழுக்காடு வரியை விதிப்பதற்கு பல மணி நேரங்கள் விவாதம். விதிக்கலாமா வேண்டாம்? பார்வையற்றவர் நம் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி 18 விழுக்காடு. கேட்கும் திறனற்ற செவி கேட்கும் திறன் கருவி, அதுக்கு வரி. மாற்று திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயன்படுத்துற சர்க்கரை வண்டி இருக்குல்ல, அதுக்கு வரி. இவங்கள மாதிரி ஒரு கொடுங்கோளர்களை நீங்க உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது.